அவனுடைய அம்மாவை வந்து கொண்டிருக்கான் தஷ்வந்த். இது வந்து இதுவும் ஆதாரப்பூர்வமாக எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஏன்னா அவன் தான் கொன்னான், அவன் தான் வீட்டில் இருக்கிறப்ப கொன்னான்றது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனால் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் பாம்பே போயிட்டுருக்கான். பாம்பே போயிட்டு அவன் சிறைச்சாலையில் அவங்க கூட சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோடய செட்டில் ஆகிடலான்றதுக்காக போயிருக்கான். தஷ்வந்தோட அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃபை கொண்டுட்டான் போயிட்டான் அப்படின்னோடனே போலீஸ் அவனை வலை வீசி தேடி அவனை கொண்டு வந்துருச்சு. கொண்டு வந்துட்டு மறுபடியும் சிறைச்சாலையில் போட்டதுக்கப்புறம் இந்த கோர்ட்டு மறுபடியும் வந்து இந்த கேஸை எடுத்து நடக்க ஆரம்பிக்குது. எதிர்பார விதமாக யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டோம். தஷ்வந்தோட அப்பாவே வந்து இல்லை அவன் கொல்லலை, நான் என் கண்ணில் பார்க்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் கோர்ட்டுக்கு எவிடன்ஸு ஸ்ட்ராங்காக ப்ரொவைட் பண்ணலன்றதுனால தஷ்வந்துக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு சில ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே சுப்ரீம் கோர்ட்டு தகுதண்டனை கொடுக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கன்னட ஆக்டர் தர்ஷன், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. அவர் வந்து ஒரு ரசிகரை வந்து பொண்ணு இது பண்ணது வந்து சிசிடிவி ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ரூஃப். நீங்களே யோசிச்சு பாருங்கள், தர்ஷன் வந்து எவ்வளோ பெரிய சினிமா ஆக்டர், அவனுக்கிட்ட இல்லாத காசா, அவன்கிட்ட இல்லாத பணமா, அவனால் ஏன் வெளியே வர முடியல? ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருந்தால் யாராலையும் வெளியே வர முடியாது. ஸோ இதில் தப்பு யாருன்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே போலீஸ் ஸ்ட்ராங்கான ஆதாரம் கொடுத்துச்சா அப்படின்றதுனா இப்போ எனக்கு வந்து கேள்வி வந்து இல்லைன்னு தோணுது. எந்த ஒரு ஐ விட்னஸும் இல்லை. அதே போல் அவன் தான் வந்து அங்கே போயிட்டு எரிச்சான் அது அப்படின்னு யாருன்னா பார்த்தவங்க இருக்காங்களா அப்படின்ற ஐ விட்னஸும் இல்லை. ஸோ அவன் வந்து விடுதலை ஆயிட்டான். உண்மையாலே இந்த வழக்கில் அவன் தான் குற்றவாளியான்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இதை பண்ணவனுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை நீதிபதி மூலியமாக கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக கடவுள் மூலியமாக கிடைக்கும்.